அஸ்ஸலாமு கைஸ், வெல்கம் பேக் டு ஹெல்தி சமையல். நான் உங்கள் சோஃபியா மன்சூர். நம்மளுடைய சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே வந்து சேரும். இப்போ நம்ம வந்து கான்செப்டில் போயிடலாம். வீக்லி ஹெல்தி சமையல் செக்மெண்ட்டில் நம்ம வாரம் ஒவ்வொரு பொருளை பற்றி, உணவுப் பொருளை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் நன்மைகளும் உடல் ஆரோக்கியங்களை பற்றியும் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி அந்த வரிசையில் இந்த வாரம் என்ன பொருளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கூகுள் ப்ளே ஸ்டோர்லையும் அவைலபிலிட்டி இருக்குது. அண்ட் ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆப்பிள் ஆப் ஸ்டோர்லையுமே நம்மளுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. இந்த ஆப் யாருக்கெல்லாம் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் க்ராசரிஸ் வாங்குகிற அத்தனை பேத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் தான். நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை க்ராசரி ஐட்டமும் அத்தனை பிராண்ட்லேயுமே இந்த ஆப்பில் அவைலபிலிட்டி இருக்குது. ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆப்பையும் போய் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஷாப்பிங் கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காய்கறி ப்ரோக்கோலி. இது நிறைய பேத்துக்கு தெரியாது. இதோட தமிழ் பெயர் பார்த்திங்கன்னா பச்சை பூக்கோசுன்னு சொல்லுவாங்க. இது வந்து உலகிலேயே அதிகமான சத்துள்ள காய்கறியில் இதுவும் ஒன்றா கருதப்படுது. அதே மாதிரி இதில் உள்ள சத்துக்களும் நமக்கு ஆரோக்கியமும் அதிகம். அப்படி என்ன தான் இந்த ப்ரோக்கோலியில் சத்துக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த ப்ரோக்கோலி பார்த்திங்கன்னா நம்மளுடைய இருதய பராமரிப்புக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. இந்த ப்ரோக்கோலி சாப்பிட்டு வரனால நம்மளுடைய ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஹார்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளுடைய கொலஸ்ட்ரால், இதில் எளிதில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் இருக்கனால நம்மளுடைய கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணுது. நெக்ஸ்ட் இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதனால நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. பொதுவாக காய்கறியில் அதிகமாக கால்சியம் சத்து இருக்காது. பட் ஆனால் இந்த ப்ரோக்கோலியில் அதிகமான கால்சியம் சத்து இருக்கனால நம்மளுடைய எலும்புகள் வந்து வலுவாக்கிறதுக்கு இந்த காய்கறி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இந்த ப்ரோக்கோலி பார்த்திங்கன்னா புற்றுநோய்க்கு எதிரி. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மினரல்கள் வந்து புற்றுநோய்க்கு எதிர்த்து போராடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயை சீராக்குது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம உடம்பில் அலர்ஜினால் ஏற்படக்கூடிய எரிச்சல்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள்லாம் அந்த அலர்ஜியை போக்கக்கூடிய தன்மை உடையதாக செயல்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை பாதுகாக்குது. இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை பாதுகாக்குது. இன்னுமே நிறைய சத்துக்கள் ப்ரோக்கோலியில் இருக்குது. நம்மளுடைய சரும பாதுகாப்புக்கும் சரும பளபளப்புக்கெல்லாம் இந்த ப்ரோக்கோலி ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செரிமான பகுதிக்கு, நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமான பாதைகளை நன்றாக சுத்தப்படுத்துவதில் இந்த ப்ரோக்கோலி வந்து முதல் இடத்தை வகிக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இவ்வளோ யூஸ்ஃபுல் இருக்கக்கூடிய ப்ரோக்கோலியை நம்ம உணவு பழக்க வழக்கங்களில் அதிகமாக பயன்படுத்துகிறதே கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு வெளிநாட்டு காய்கறியாக தான் நம்ம பார்க்குறோம். பட் இனிமேல் அப்படி நினைக்காம ப்ரோக்கோலி வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சமயங்களில் வாங்கி அதை சமைச்சு சாப்பிட பழகிக்கணும். ஏன்னா ப்ரோக்கோலியில் இவ்வளோ அதிகமான சத்துக்கள் இருக்குன்ற நிறைய பேத்துக்கு தெரியாது இல்லையா? இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்கோலிக்கும் காலிஃப்ளவருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு சாட் ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். காலிஃப்ளவரை விட ப்ரோக்கோலியில் அதிகமான கேலரிஸ், கர்ப்ஸு, ஃபேட் எல்லாமே இருக்குது. ரேட்டுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம உடம்புக்கு நல்லதுன்ற பட்சத்தில் அதிகமாக ரேட் கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் பரவாயில்லை. நமக்கு கிடைக்கக்கூடிய சமயங்களில் நம்ம வாங்கி உணவில் சேர்த்து நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய உடம்போட ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ஹெல்தி சமையல் செக்மெண்ட்டில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, let's see you. Bye bye. Sophia Mansoor. Assalamu alaikum.